இப்பெல்லாம் குழந்தைங்க சொன்னதையே கேட்குறது கிடையாது. ரொம்ப எங்களுக்கு கவலையாக இருக்குங்க. எது சொன்னாலும் காதுலேயே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை எப்படி வளர்க்குறதுன்னு ஏதாவது 1 2 சொல்லுங்களேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இப்போல்லாங்க நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் காலத்தில் நீங்கள் எப்படி பிள்ளைங்க வளர்த்தீங்க, இப்போ ஏங்க இந்த பிள்ளைங்க நாங்கள் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு போனால் 1 மணி நேரம் ஆனாலும் அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார், அந்தாண்ட போக மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிறத பாரு, குரங்குங்க மாதிரி மேலேயும் கீழையும் ஏறுறதும் குதிக்கிறதுமா இருக்குன்னு திட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது? அதட்டி பார்க்குறோம், திட்டி பார்க்குறோம், கோவப்பட்டு பார்க்குறோம், சத்தம் போட்டு பார்க்குறோம், அடித்து பார்க்குறோம், ஒன்றுத்துக்கும் அடங்கவே மாட்டேங்கிறாங்களேங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன் நீங்கள் தான் அப்படின்னு என்ன கேட்டாங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தான். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போது இந்த அலெக்ஸா இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறது, பாத்ரூம்லையும் பாட்டு கேட்குறது, போகிற இடமெல்லாம் கேட்குறது, காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சத்தமாக பாட்டு கேட்குறது. இந்த சத்தம் அவங்களுக்கு பழகி போச்சு. சத்தம் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அப்படி சத்தம் போட்டு பழகினவங்கள நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தம் இல்லாமல் கண்டிக்கணும். அது எப்படிங்க? சத்தம் போட்டு தானே பிள்ளைங்களை கண்டிப்பாங்க. நீங்கள் சத்தம் இல்லாமல் கண்டிக்கணுங்கிறீங்களே, எப்படி கண்டிக்கிறது அப்படின்னா, நெருப்பை நெருப்பால் அணைக்கவே முடியாது. நெருப்பை அணைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை ஊற்றி தான் அணைக்கணும். அப்போ கோபமாக ஒருத்தவங்க பேசும்போது நாம் கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தம் போட்டு அந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசாதீங்க, அதிகாரம் பண்ணாதீங்க, அதட்டாதீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் பாட்டி ஆகிட்டேன். சின்னவங்க தானே இப்போ குழந்தைங்க வளர்க்குறீங்க, அதனால் நான் இப்படி சொல்கிறேன். அதட்டினாலோ திட்டினாலோ அடித்தாலோ கோவப்பட்டாலோ தண்டனை கொடுத்தாலோ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க பசியை பற்றி தெரியவே தெரியாது. நான் உனக்காக சாப்பிடாம தான் இருப்பேன் அப்படின்னா அது பாட்டுக்கு அது போயிடும். அப்படி தான் இருக்காங்க இப்போ பிள்ளைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, மெதுவாக அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும். கோவப்பட்டு கத்தும்போது கிட்ட கூட சேர்க்காது நம்மளை. இருந்தாலும் மெதுவாக போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதோட தலையை தொட்டு அப்படி லேசாக தடவுறது, கன்னத்தை பிடிச்சி இப்படி லேசாக வருடுறது, அப்படி கிள்றது, மெதுவாக கிள்றது, தலைமுடி அப்படியே கோதி கொடுக்கறது, அப்படி கையால் மெல்ல அப்படி அந்த குழந்தைய அப்படியே அரவணைச்சிக்கிறது, மெதுவாக அதுக்கு பிடிக்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி அணைச்சி பிடிச்சிக்கிறது. இப்படியெல்லாம் செய்யும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா வசப்படும். ஏன்னா அன்புக்கு வசப்படாத உயிர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க என்ன பண்ணணும்னா, அன்புக்கு மட்டும்தான் வசப்படுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக போய் மெதுவான குரலில், சின்ன பிள்ளை நீ, எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்பதானே அப்படின்னு மெதுவாக பேச ஆரம்பிங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த குழந்தைகிட்ட, இப்போ உனக்கு என்னப்பா வேணும், என்கிட்ட சொல்லுப்பா, நான் அதை உனக்கு செஞ்சு தரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு போய் முதல்ல அந்த குழந்தையோட விருப்பம் என்னங்கிறத நாம் கேட்கணும். கேட்ட உடனே முதல்ல சொல்லாதுங்க அந்த பிள்ளைங்க, பா அப்படி தான் தள்ளுங்க. ஆனாலும் மெதுவாக போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட உன்னோட விருப்பத்தை சொல்லு அப்படின்னு கேட்டு முதல்ல அவங்கள சுதந்திரமாக விடணும். அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், அது எல்லாத்தையும் நீ செய்யலாம், அதுக்கு முன்னே கொஞ்சம் நான் சொன்ன வேலையை செஞ்சுருப்பா, கொஞ்சம் ஹோம்ஒர்க்கு முடிச்சிருப்பா, நீ முழுவதும் முடிக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் வரைக்கும் முடி, அதுக்கப்புறம் நீ போய் விளையாடலாம், இல்லை அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதோ அது நீ செய்யலாம், அதுக்கப்புறம் நீ கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. அப்புறம் இன்னும் என்ன பண்ணணும் தெரியுமா, அப்போ நீயே சொல்லு, நீ எப்போ உன்னோட வேலையை செய்வ,
நீ எப்போ கேம்ஸ் விளையாடுவ, நீ எப்போ கீழே விளையாட போவ, இதெல்லாம் நீயே எனக்கு சொல்லு, நான் நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்கக்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கும். என்ன பண்ணுன்னா, நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேம்மா, இவ்வளோ நேரம் நான் விளையாடுறேன், இவ்வளோ நேரம் நான் டிவி பார்க்குறேன், இவ்வளோ நேரம் நான் கேம்ஸ் விளையாடுவேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு நாம் என்ன பண்ணணும்னா, சரி அதே மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அதுங்க ஏதாவது பண்ணும்போது ஓடி போய் ஒரு சத்தம் போட்டு ஒரு கூக்குரல் போட்டு ஊரே சத்தம் போடுற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டு சத்தம் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிற குழந்தைங்களா ஆயிட்டாங்க இப்போ. முன்னால் 4 பிள்ளைங்க இருப்பாங்கங்க. ஒரு குழந்தை சொன்ன பேச்சு கேட்கலன்னா இன்னொரு பிள்ளைய அடித்தோம்னா இந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கும். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லையே, 1 2 தானே இருக்குது. அப்போ நீங்கள் எந்த பிள்ளைய என்ன பண்ண முடியும்? அப்போ குழந்தைங்க போக்குக்கு போய் தான் நம்ம போக்குக்கு அந்த பிள்ளைங்களை கொண்டு வர முடியுமே தவிர, நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த குழந்தைங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமான ஒன்று இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஆர்டர் போட்டாலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. கட்டளை இடுறது, ஏவல் இடுவது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த பிள்ளைங்களை கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்க்க வைங்க. முதல்ல எது பேசுகிறதுனாலும் கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேர் பார்த்து பேசு. எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசாதன்னு சொல்லணும். நம்மக்கிட்ட சொல்லணும் அந்த குழந்தைகிட்ட. நாம் பேசும்போது கூட அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நேருக்கு நேர் பார்த்து தான் பேசணும். நாம் வேலை செஞ்சுக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட நாட்டாமல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஒரு நாளும் அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்கவே கேட்காது. அமைதியான அணுகுமுறை தான் இந்த குழந்தைங்களை மிக எளிதில் போய் சேரக்கூடிய ஒரு அணுகுமுறை. நம்ம ரொம்ப பேசணும் அப்படின்னா நம்ம மேலே குழந்தைங்களுக்கு வெறுப்பு வந்துடும். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது காலத்துக்கும் மாறவே மாறாது. அப்படின்னா ரொம்ப செல்லம் கொடுக்க சொல்கிறீங்களா? அந்த குழந்தைங்கள தப்பு பண்ணால் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த பிள்ளைங்களை உணர வைக்கணும். எப்பா நீ இந்த மாதிரி பண்ணினியே, எவ்வளோ நமக்கு நஷ்டமாயிட்டு பார்த்தியா, இதனால் ஏதாவது பயன் இருக்கா பார்த்தியா அப்படின்னு அந்த குழந்தைகளை புரிய வைக்கணும், உணர வைக்கணும். அப்படி உணர வைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க புரியாதவங்கன்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாதுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை, குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். இன்னொன்று, ஒரு வேலை கொடுத்தா தொணன்னு பேசக்கூடாதுங்க. அதுக்கிட்ட போய் நான் சொன்னனே செஞ்சியா அப்படின்னு போய் தொணன்னு பேசுறது, மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணால் முதல்ல பெரியவங்களுக்கே பிடிக்காது. தொணன்னு பேசிக்கிட்டு சொன்னதையே சொல்லிகிட்டு இருந்தால் பிடிக்குமா யாருக்காது? அப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அவங்களும் தொணன்னு பேசினா கேட்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தொணக்கிறத முதல்ல விட்டுறணும். திரும்ப சொல்கிறத முதல்ல விட்டுறணும். அவங்கள என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அவங்களே நம்மளோட கூப்பிட்டுக்கணும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணாலும் சரி, எங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி அவங்களும் நம்மளோட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு காணா போயிடுவாங்க. நாம் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி குழந்தைங்கள என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டு நாமளும் கூட ஒரு வேலை செய்யும்போது அந்த குழந்தைங்க அந்த வேலையையும் கற்றுக்குவாங்க. அந்த இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதையும் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக தான் குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தோன்னா அது அவர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் கற்றுக் கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. எதிர்த்து பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. அதனால் அந்த குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத முதல்ல பெரியவங்க புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.